2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக சுமார் 50க்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2011இல் மத்தியில் ஆட்சியில் இருந்த தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தரப்பில் 63 தொகுதிகள் அளிக்கப்பட்டதைப் போல இம்முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாஜக பெற விரும்புவதாக தமிழக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு வருகிறார். இதில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் பேசி வருவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று பதில் அளித்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்காத சூழலை ஏற்படுத்த பாஜக திட்டமிட்டு உள்ளதாக தெரிய வருகிறது. இதுவரை இரு கட்சிகளின் தலைவர்களும் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த கருத்தையும் கூறவில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஆனால் அரசியல் வட்டாரங்களில் பாஜக தரப்பில் 50க்கும் அதிகமாக இடங்களை கேட்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காகத்தான் அமித்ஷா தொடர்ச்சியாக தமிழ்நாடு பயணிப்பதாகவும் மாநில பாஜகவினர் தொடர் அரசியல் நிகழ்வுகளை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. 234 தொகுதிகளில் சுமார் 50 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அதிமுகவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் திமுக 124 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளிலும், பாமக 30 தொகுதிகளிலும், விசிக 10 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இறுதியாக திமுக கூட்டணி வெறும் 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர். 27 இடங்களில் திமுகவும், 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும், 3 இடங்களில் பாமகவும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்ததால் அந்த கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அப்போது திமுகவுக்கு ஏற்பட்டது. தற்போது மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்த பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகள் மட்டுமே வென்றது. அதேபோல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, பாமக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு கூட்டணியாக போட்டியிட்டு சுமார் 18% வாக்குகளை பெற்றன. இதனை பாஜக தனது வாக்கு வங்கியாக கூறி வருகிறது. ஆனால் பெரும்பான்மை வாக்குகளை ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாமக வேட்பாளர்களே பெற்றனர். பாஜக 21 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மட்டுமே 2வது இடத்தை பிடித்தது. இதனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகிறது. அதற்கேற்ப மதுரை, நெல்லை, கோவை, தென்காசி, சென்னை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை குறிவைத்து பாஜக தேர்தல் பணியாற்றி வருகிறது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எப்படி அதிக தொகுதிகளை கேட்டு பெற்றதோ அதேபோல் அதிமுக கூட்டணியில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருகிறது. ஒருவேளை பாஜக 50க்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு லாபம், எந்த கட்சிக்கு நஷ்டம் என்பதை தேர்தல் முடிவை பொறுத்தே தெரிய வரும். பாஜகவின் இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா என்பதும் இன்னும் சில மாதங்களில் தெரிய வரும். குறிப்பாக திமுக கூட்டணியில் தேசிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய பார்வேர்டு பிளாக்,
தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற 15 கட்சிகளுடன் பலமான கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்க உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகளுக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி அதிகமாகவே உள்ளது. ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒன்றுபட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் போன்ற கட்சி பலம் வாய்ந்த வலுவான கூட்டணி கட்சிகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. ஆனாலும் அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகளில் முதலாவதாக அதிமுகவுக்கு தான் அதிகமாக வாக்கு வங்கி உள்ளது. இரண்டாவதாக பாமகவுக்கு தான் அதிக வாக்கு வங்கி உள்ளது. மூன்றாவதாக இந்தியாவை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளக்கூடிய தேசிய கட்சியான பாஜகவுக்கு வாக்கு வங்கி உள்ளது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களிலும் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே வாக்கு வங்கி உள்ளது. இதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணியால் வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி உள்ளது. இதனால் தான் தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணி, புதியதாக அமைய உள்ள தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி, நடிகர் விஜயின் தாவேக தலைமையிலான கூட்டணி, வழக்கம் போல தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி என 5 முனை போட்டி கூட தமிழக தேர்தல் களத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5 முனை போட்டி இருந்தாலும் திமுக கூட்டணி தவிர்த்து மற்ற 4 அணிகளில் ஒரு அணி, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணி அணி ஆளும் கட்சியாகவும், பாஜக எதிர்கட்சியாகவும் அல்லது தாவேக எதிர்கட்சியாகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு முதல் அனைத்து தேர்தல்களிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இந்த வெற்றி 2026லும் தொடரும் என்ற எதிர்பார்ப்பு திமுக மத்தியிலும், அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கலாம். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தோல்வி தழுவி வருகிறது. இந்த கூட்டணி எப்படி 2026இல் வெற்றி பெறும் என்ற கேள்வியும் தமிழக மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏற்படலாம். ஆனால் இந்த திமுக தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றி 2026ஓடு முடிவுக்கு வருகிறது. அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி தோல்வி 2026ஓடு முடிவுக்கு வருகிறது. 2026இல் திமுக கூட்டணி தோல்வியை தழுவ போகிறது. அதிமுக கூட்டணி வெற்றியை பெற போகிறது. இது எப்படி என்று பார்த்தால், அதாவது தமிழகத்தின் புதிய வரவாக முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி திமுகவுக்கு எதிராக உள்ள வாக்குகளை பெறப்போகின்றது. 1. திமுக கட்சியில் உள்ள இளைஞர்கள் வாக்குகளை பெறப்போகின்றது. 2. திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் வாக்குகளை பெறப்போகின்றது. இப்படி 3 வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டணியில் உள்ள வாக்குகளை தாவேக வாங்க போகிறது, பிரிக்க போகிறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக கூட்டணி பலவீனப்பட போகிறது. ஆனால் தாவேக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வாக்குகளை பிரிக்க போவது இல்லை. அவர்களுடைய வாக்கு அப்படியே 2026இல் பதிவாக போகின்றது. அப்போ வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற ஒரு கட்சி 2026இல் நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தாவேக தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வாக்குகளை பெற்று பிரித்து தோல்வியை ஏற்பட செய்ய போகிறார். தாவேக தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய போகின்றார். இது ஒன்று. இன்னொன்று, தாவேக தலைமையிலான
ஒரு கூட்டணி அமைந்தாலும் அது வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு. இன்னொன்று அந்த தாவேக தலைவர் நடிகர் விஜய் ஒருவேளை அதிமுக தலைமை பாஜக தலைமை ஏற்று தாவேக அதிமுக பாஜக தலைமையில் அந்த கூட்டணியில் தாவேக தலைவர் நடிகர் விஜய் இடம்பெற்றால், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இடம்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். 2011ஆம் ஆண்டு திமுக கூட்டணிக்கு எப்படிப்பட்ட படுதோல்வி ஏற்பட்டதோ அதே தோல்வி, அதைவிட மோசமான தோல்வி 2026 ஏற்பட போகின்றது. இந்த தோல்வியை கொடுக்க போவது தாவேக தலைவர் நடிகர் விஜய் தான். 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவது தாவேக தலைவர் விஜய் தான். பொதுமக்கள் அவரவர்கள் அந்தந்த கட்சிக்காரர்களுக்கு ஓட்டு அளிக்க போகிறார்கள். இந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்க தெரியுங்களா, எந்த கட்சி சாராத வாக்காளர்கள், அவர்கள் வாக்களித்தான் ஒரு கட்சி ஆட்சியில் அமரப் போகின்றது. அவருடைய வாக்குகளை வந்து தாவேக தலைவர் நடிகை விஜய் வாங்கி திமுகவின் பலத்தை குறைத்து, வாக்கள் சதவீதத்தை குறைத்து, அதிமுகவின் வாக்குகள் சதவீதத்தை உயர்த்தி, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தி சட்டமன்றத்துக்கு ஆளுங்கட்சியாக அதிமுகவை அனுப்புகின்ற ஒரு கட்சியாக தாவேக 2026 இடம்பெற போகின்றது. 2026 எதிர்க்கட்சியாக யார் வர வேண்டும், ஆளுங்கட்சியாக யார் வர வேண்டும், எந்த கட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய கட்சி தாவேக என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதனால் வந்து தாவேக தான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற ஒரு முக்கியமான இடத்துல இருக்க போகின்றது என்பதில் எத்தகைய எவ்வித மாற்றமும் கிடையாது. ஒருவேளை தாவேக தமிழ்நாட்டில் தொடங்கப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் பரவலாக வாக்குகளை கொண்டுள்ள கட்சிகள். அதனால் கூட்டணி கட்சிகளின் தயவில் மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை தாவேக தலைவர் நடிகர் விஜய் தட்டி பறித்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி திமுகவை வீட்டுக்கும் அதிமுகவை கோட்டைக்கும் அனுப்பக்கூடிய இடத்துல தாவேக தலைவர் விஜய் இடம்பெறுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.